அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகளின் நிலை குறித்து சொன்னார்கள். நரகவாசிகளில் இறுதியாக கடைசியாக நபியினுடைய பரிந்துரையிலிருந்து சிலர்கள் வெளியேறுவார்கள். நரகத்தில் இருந்து தவழ்ந்தபடி வெளியேறுவார்கள். அவர்கிட்ட நீ போய் சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அவர் சொர்க்கத்துக்கு தவழ்ந்துக்கிட்டே போவார். சொர்க்கம் நிரம்பி இருக்கிறது மாதிரி அவருக்கு தோணும். சொர்க்கத்தை போய் எட்டி பார்ப்பார். அங்கே அப்படி கூட்டம் நிறைய இருக்கிறத மாதிரி இந்த மனிதருக்கு தோணும். திரும்பவும் வருவார். யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்கு போக சொன்னேன், அங்கே நிறைஞ்சிருக்க, நான் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கே, என்னை மறுபடியும் நரகத்துக்கு அனுப்பிடாத அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு தவழ்ந்த நிலையில் வந்து அவர் அல்லாட்ட சொல்வார். அல்லாஹ் மறுபடியும் நீ சொர்க்கத்துக்கு போம்பான். இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு இடம் இந்த சொர்க்கத்தில் இருக்குது. நீ நினைக்க மாதிரி அதெல்லாம் நிரம்பலை, நீ அங்கே போகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா, என்னை நகைக்கிறாயா அப்படின்னு அந்த மனிதன் அல்லாட்ட கேட்பான். ஒரு மனிதன் அல்லாட்ட பேசுவான் அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் சிரித்தார்கள். நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அபூ தாலிப் அவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் பிரதி உபகாரம் செய்தீர்களா அப்படின்னு கேட்டேன். கேட்க காரணம் என்னென்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாத்து வளர்த்தவர். ரொம்ப நெருக்கடியான சிரமமான காலகட்டத்தில் நபி அவர்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தவர். மக்காவினுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதராகவும் பிறர்களால் பார்க்கப்பட்டவர். தான் இருக்கிற விரிப்பை, இடத்தை தான் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட அனாதையாக இருந்த இந்த சிறுவரை தனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டவர். இவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உபகாரம் செஞ்சீங்களா, அவங்களுக்கு என்ன உபகாரம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள முழுமையாக நரகத்தில் போட மாட்டான். அவங்களுடைய கணுக்கால் மறைகிற அளவுக்கு தான் அவங்க நரகத்தில் வேதனை செய்யப்படுவாங்க. இல்லைனா அவர்கள் உடல் முழுவதும் நரகத்தில் கிடக்கிற அளவுக்கு அவங்க வேதனை செய்யப்பட்டிருப்பாங்க. எனது துவாவின் மூலமாகவும் கணுக்கால் அளவுக்கு அவங்க நரகத்தில் வேதனை செய்யப்படுவாங்க. ஈமான் இல்லாமல் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் நரகத்தின் வேதனையை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. ஈமானோடு நல்ல காரியம் செய்யும்போது அது பலன் பெறும் அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தது. மக்களில் சிலர், அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் நாங்கள் எங்களை படைத்த ரப்பை எங்கள் கண்ணால் நாங்கள் சந்திப்போமா, பார்ப்போமா அப்படின்னு நபி இடத்துல கேட்டாங்க. அப்போது நபி சொன்னாங்க, சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் பார்ப்பது போன்று உங்களை படைத்த ரப்புவை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பாலத்தை முதல்ல நான் தான் கடந்து போவேன். அப்போ எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று அப்படின்னு எல்லா இறை தூதரும் சொல்லுவாங்க. அந்த பாலத்தில் சில கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். அந்த கொக்கி கருவேல மரத்தில் முள் போன்றிருக்கும். அதனுடைய தடிப்பம் இருக்கே, அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போது அந்த கொக்கிகள் மக்களை அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப கவ்வி பிடிச்சுக்கிடும். அவங்க இறைமறிப்பு, இது மாதிரி நயவஞ்சகமான வேலைகள் என்னென்ன காரியத்தை செஞ்சாங்களோ அந்த பாவத்துக்கு தக்கன அந்த கொக்கிகள் அவர்களை ரொம்ப இறுக்க பிடித்து கொள்ளும். அதில் சிலர்கள் பாவம் செய்த காரணத்தால் மூச்சு இல்லாமல் போய் பிறகு பிறைத்து கொள்பவர்களும் இருப்பார்கள். இறுதியில் இறைவன் தன் அடியார்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கி முடிந்ததற்கு பிறகு
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதி கூறியவர்களில் தான் நாடிய சிலரை நரகத்திலிருந்து வெளியேற்ற அல்லாஹ் விரும்புவான். அப்போது அவர்களை வெளியேற்றுமாறு வானவர்களுக்கு ஆணையிடுவான். வானவர்கள் அவர்களை சஜதாவின் அடையாளங்களை வைத்து இந்த துனியாவில் தொழுது அதன் மூலமாக அவங்களுடைய நெத்தியில் அடையாளம் இருக்கும். சிலர்களுக்கு தடம் இருக்கும், சிலர்களுக்கு தடம் இருக்காது. ஆனால் இவங்க சஜிதா செய்த அடையாளம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை வைத்து கொண்டு இவர்கள் நரகத்தில் இருந்து அதன் மூலியமாக அல்லாஹ் அவங்கள வெளியேற்றுவான். அல்லாஹ் அந்த நரகம் ஏற்கனவே சஜிதா செய்த அந்த இடத்த, அந்த நெற்றியை நரகம் கரிக்காது, தொடாது, வேதனைப்படுத்தாது. அவங்களிருந்து வெளியேற்றுவான்.